அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் தைப்பூசம் 2024 அன்று முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி இந்த ஒரே ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்க. கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து குறைகளையும் முருகப்பெருமான் தீர்த்து வைத்து உங்களுக்கு வேண்டிய நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுத்து அருள் புரிவார். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாளை 2024 தைப்பூசம் காலையில் பூச நட்சத்திரம் 9:20 தான் துவங்க ஆரம்பிக்குது. நாளை முழுக்க பௌர்ணமி திதி உள்ளது. இரவு 11:56 மணி வரை பௌர்ணமி உள்ளது. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய அந்த நாளை தான் நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம். உங்களுடைய வழிபாடு 9:20 மணிக்கு மேலே நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். தைப்பூச வழிபாடு தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி நம்ம வேண்டுதல்கள் வைத்தோம் அப்படின்னா அந்த வேண்டுதலை நிச்சயமாக அடுத்த தைப்பூசத்துக்குள்ள முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். அதனால் முருகப்பெருமானை நீங்கள் நாளைக்கு விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லைனாலும் சரி, நீங்கள் தாராளமாக முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்ன குறைகள் இருக்கோ அதை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி நீங்கள் மனமுருகி வேண்டுதல் வைக்கும்போது கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். வழிபாடு செய்ய முடியுமோ அதை நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. கட்டாயமாக கோவிலுக்கும் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வாங்க. நிச்சயமாக இது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். இப்போ சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை முருகப்பெருமானை மனமுருகி நினைத்து உங்களுடைய வேண்டுதல் வைத்து 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். காலை மாலை என 2 வேளையிலுமே நாளைக்கு நாள் முழுக்க நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து இதை தாராளமாக சொல்லலாம். ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக. இதுவும் நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரமான ஓம் சரவண பவ இதை சொன்னாலும் சிறப்பான ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும். இதை நீங்கள் சொல்லும் போதே 108 முறை பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் செவ்வரளி மலர் உங்களுக்கு உதிரி பூக்கள் இருந்து அப்படின்னா உதிரி பூக்கள் வைத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்துட்டே நீங்கள் சொல்லலாம். காலை மாலை என 2 நேரத்துலையுமே நீங்கள் தாராளமாக சொல்லலாம். காலையில் சொல்ல முடியல, வேலைக்கு செல்கிறோம் அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது நீங்கள் 108 முறை சொல்லிட்டு அர்ச்சனை கூட செய்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு நெய் தீபமாவது ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுங்க. வெத்திலை தீபம் ஏற்ற முடிந்தவர்கள் தாராளமாக 6 வெத்திலை வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபமும் நீங்கள் ஏற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன வழிபாடு செய்ய முடியுமோ அந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் இதெல்லாமே பாராயணம் பண்ணுங்க. கட்டாயமாக முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுங்க. முருகா அப்படின்னு சொன்னாலே ஓடி உதவி செய்வார். அதனால் தைப்பூச திருநாளை வழிபட்டு நம்மளுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். நம்ம கேட்ட வரத்தையும் முருகப்பெருமான் நிச்சயமாக கொடுத்து முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.